லோகேஷ் கனகராஜ் நல்ல இயக்குனரா அட்லி நல்ல இயக்குனரா? இந்த கேள்வியை கேட்டாலே அடப்பாவிகளா, 2 பக்கமும் ஆழ்ந்த கத்தையை தூக்கிட்டு வருவாங்க. ஆனா சண்டை எதுவும் வேண்டாம், நாம கொஞ்சம் நிதானமா பாத்துடலாம். முதல்ல லோகேஷ் இந்த 6 படம் எடுக்கிறதுல ஒரு தனி கணக்கு வச்சிருக்காரு. ஒரு படம் எடுக்கிறாரு, அதுல ஒரு கதாபாத்திரத்தை வைக்கிறாரு. அந்த கதாபாத்திரம் அடுத்த படத்துல வந்து நிக்குது. அடுத்த படத்துல இன்னொருத்தன் வர்றான், அவனும் ஏதோ ஒரு மூலையில போய் சேர்ந்துடுறான். அப்புறம் நாம தான் உட்கார்ந்து இவனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் தலையை சுழஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் லோகேஷோட பெரிய பலம். அவரோட படங்கள்ல ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு ஆசை தெளிவா தெரியும். ஆனா இப்போ அட்லியை பாருங்க, இந்த ஆள் வேற மாதிரி. இவர் படம் எடுக்கிறாருன்னா கதை மட்டும் இல்ல, நடிகர் எப்படி வரணும், அவருக்கு என்ன தோற்றம், எப்போ அறிமுகப்படுத்தணும், எப்போ பின்னணி இசை தூக்கணும், எப்போ ரசிகன் விசில் அடிக்கணும், இதெல்லாம் நல்லா கணக்கு போட்டு வைப்பாரு. அதனாலதான் பெரிய நடிகர்களை வைத்து படம் பண்ணும்போது அடடா இதுதான் அந்த நடிகருடைய படம் ரசிகனுக்கு ஒரு உணர்வு வருது. இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். யாரு நல்ல இயக்குனர், லோகேஷ் அட்லி? உண்மையை சொல்லணும்னா 2 பேரையும் ஒரே தராசுல போட்டு எடை போட முடியாது பாய். லோகேஷ் ஒரு பக்கம் கதையையும் கதாபாத்திரங்களையும் இணைத்து ஒரு பெரிய உலகத்தை உருவாக்குறாரு. அட்லி இன்னொரு பக்கம் ரசிகனுக்கு என்ன பிடிக்கும், எந்த இடத்துல கைதட்டுவான், எந்த இடத்துல உணர்ச்சி வசப்படுவான், எந்த இடத்துல விசில் அடிப்பான், அதையெல்லாம் நல்லா புரிஞ்சு படம் எடுக்கிறாரு. அதனால ஒருத்தர்கிட்ட கதை உலகம் பலம், இன்னொருத்தர்கிட்ட ரசிகனை கவர்ந்த திறமை பலம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா இன்னொருத்தரை உடனே கழுவி ஊத்திடுவோம். அட ஏம்பா, அவர் பாணியில நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு போயேண்டா. லோகேஷோட படங்கள்ல உனக்கு பிடிச்சது என்ன? கதாபாத்திரங்களா, சண்டை காட்சிகளா, அந்த உலகத்தை இணைக்கிற விதமா? அட்லியோட படங்கள்ல உனக்கு பிடிச்சது என்ன? நடிகர்களோட தோற்றமா, உணர்ச்சி காட்சிகளா, ரசிகர்களை உற்சாகப்படுத்துற விதமா? இப்போ நீங்க தான் சொல்லணும். ஒருத்தரை மட்டும் தேர்வு பண்ணணும்னா லோகேஷா அட்லியா? ஆனா ஒரு நிபந்தனை, என்னாளு சொல்லிட்டு போகக்கூடாது. ஒரு காரணம் சொல்லணும். எந்த இயக்குனரோட கதை சொல்லும் முறை உங்களுக்கு பிடிக்கும்? எந்த இயக்குனரோட படம் திரையரங்கத்துல பார்த்தா இன்னொரு முறை பார்க்கணும்னு தோணும்? அதை கருத்துல சொல்லுங்க பாய். சண்டை வேண்டாம், சினிமாவை பத்தி மட்டும் சண்டை போடுங்க. இதுதான் நம்ம அடுத்தடுத்த காணொளிகளுக்கு சரியான வழி. இன்னைக்கு படம், நாளைக்கு வேற படம் அப்படின்னு ஓடாம நடிகர்கள், இயக்குனர்கள், கதைகள், சண்டை காட்சிகள், காதல் படங்கள், பேய் படங்கள், நகைச்சுவை படங்கள், ஒரே வருடத்துல வெளியான படங்கள், இப்படி ஒப்பிட்டு பேசிக்கிட்டே போகலாம். இதை 6 மாதம் கழிச்சு பார்த்தாலும் அட இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஒருத்தர் உள்ள வந்து பார்க்கணும். அதுதான் நம்ம நோக்கம்.